போட்டித் தேர்விற்காக தயாராகி கொண்டிருக்கும் என் அன்பு மாணவ மாணவிகளுக்கு வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம தினம் 5 கணிதம்ன்ற ஒரு தொடர் சீரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுல நம்ம இப்ப பார்க்க போற காணொலி பாத்தீங்கன்னா 40வது காணொலி. ஓகேங்களா, 40வது பார்ட் வீடியோ பார்க்க போறோம். வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நமக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன கொடுத்திருக்காங்க, வருடத்திற்கு 10% வட்டி வீதம் 3 ஆண்டுகள் முடிவில் ஒரு தொகையின் மீது கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டியின் வித்தியாசம் 930 கொடுத்துட்டு அசல் கேட்டிருக்காங்க. பிரின்சிபல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பிரின்சிபல் கேட்டாங்கன்னா என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு கொடுத்திருக்க டிஃபரன்ஸ் அமௌண்ட்டை எழுதிக்கோங்க. ஸோ 930 அப்படின்றத நமக்கான டிஃபரன்ஸ். கரெக்டுங்களா? நெக்ஸ்ட் எத்தனை இயர் கொடுத்துருக்காங்க பாருங்க, 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்களோ. ஸோ 100ஆல 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிருங்க. 100 இன்ட்டு 100 இன்ட்டு 100. சார் நெக்ஸ்ட் என்ன சார் பண்றது அப்படின்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2 டைம் டிவைட் பண்ணிருங்க. 10 இன்ட்டு 10ஆல டிவைட் பண்றேன். மூணாவது டைம் என்ன பண்ணணும்னா, இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 300 கூட ஆட் பண்ணிருக்குங்க. 300 + 10 310 அப்படின்னு கிடைக்குங்க. ஸோ இதை நம்ம சிம்பிளை பண்ணோம்னா நமக்கான பிரின்சிபல் என்னன்னு தெரிஞ்சிடும். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கட் பண்ணி விடுறேன். ஒரு 31 31 3 31 93 கிடைக்கும். ஸோ 10 × 10 100, 100ஐயும் 100ஐயும் கேன்சல் பண்ணி விட்டுறேன். அப்போ பேலன்ஸ் பாருங்க, 3 × 100 × 100 இருக்கு. 3 1ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 3 கிடைக்கும். பேலன்ஸ் இருக்கு ஜீரோஸ், அப்படியே எடுத்து பிளேஸ் பண்ணிருங்க. ஓகேங்களா? அப்ப நமக்கான அசல்ங்கிறது எவ்வளவு கிடைச்சிருக்கு? 30,000 ரூபாயிலே கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கான ஹோம்ஒர்க் என்னன்னா, கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்துக்கான 3 இயர்ஸ்க்கான ஃபார்முலா 2 இருக்கு. அந்த 2 ஃபார்முலா என்னன்றதை கமெண்ட்ல சொல்லிருங்க. நம்மளோட வீடியோஸ்லயே அந்த 2 ஃபார்முலாவும் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லிருங்க. ஓகேங்களா? நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா, 2 டைமென்ஷன் ரோம்பஸ்ன்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். சாய் சதுரத்துல மூளை விட்டம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு சாய் சதுரத்தின் பக்கத்தின் அளவு, அதாவது நமக்கு ஒரு ஸ்கொயர் இருக்கு. அந்த ஸ்கொயரோட சைடு பாத்தீங்கன்னா A அப்படின்னு எடுத்துக்குவோம். இதுல என்ன சொல்லியிருக்காங்க, சாய் சதுரம் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஒரு சைடு பிடிச்சிட்டு இது அப்படியே டாப்ல திருப்பும் போது நமக்கு எப்படி மாறும்? ரோம்பஸ் மாதிரி மாறும். கரெக்டுங்களா? டைமண்ட் மாதிரி மாறும். லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுல ஒரு மூளை விட்டம் மட்டும் நமக்கு கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? 8ன்னு கொடுத்திருக்காங்க. சோ நமக்கு மூளை விட்டங்கிறது 2 சம பகுதிகளா நம்மளால பிரிக்க முடியும். அதனாலதான் 4 4ன்னு எடுத்துக்கிட்டேன். ஒரு சைடு என்ன கொடுத்திருக்காங்க? 5. அப்போ நமக்கு 4 சைடுமே ஈக்குவலா தான் இருக்கும் சதுரத்துக்கு. சோ 5ன்னு எடுத்துக்கிட்டேன். நான் என்ன பண்றேன், இந்த ஒரு போர்ஷனை மட்டும் கட் பண்ணி தனியா எடுத்துக்கிறேன். இந்த போர்ஷனை மட்டும் நான் கட் பண்ணி தனியா எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? கட் பண்ணி தனியா எடுக்கிறேன். தனியா எடுத்து எப்படி தெரியும் நமக்கு? ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி தெரியுங்களா? ஒரு செங்கோண முக்கோணம் மாதிரி தெரியும். எப்படி சார் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா, ஒரு சைடு 90 டிகிரி வரணும். ஓகேங்களா? ஒரு சைடு 90 டிகிரி வரும்போது, ஒரு ஆங்கிள் 90 டிகிரி வரும்போது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் செங்கோண முக்கோணமா கிரியேட் ஆகும். இதுல நமக்கு இந்த பக்கம் தெரியாது, இந்த வெர்டிகல் சைடு தெரியாது. நமக்கு தீட்டாங்கிறது ஸ்ட்ரெயிட்டா எப்பயுமே இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போறேன். என்ன சார் பித்தாகரஸ் தியரம்னா, ஆப்போசிட் ஸ்கொயரையும் அட்ஜசன்ட் ஸ்கொயரையும் ஆட் பண்ணா அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? ஹைபாட்டனியஸோட வர்க்கத்துக்கு ஈக்குவலா இருக்கும். அதாவது எதிர்பக்கத்தோட வர்க்கத்தையும் அடிப்பக்கத்தோட வர்க்கத்தையும் கூட்டும் போது நமக்கு கர்ணத்தோட வர்க்கம் கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப நான் எக்ஸை வச்சுட்டு பேலன்ஸ் எல்லாத்தையும் சைடு கொண்டு போயிடுறேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 ஸ்கொயரோட வேல்யூ 25, 4 ஸ்கொயரோட வேல்யூ 16. பிளஸ் வேல்யூவா இருந்தது ஈக்குவல் டு ஆன்சர் போகும்போது மைனஸா போயிடும். அப்போ இங்க இருக்க ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆன்சர் போகும்போது ஸ்கொயர் ரூட்டா மாறும். 25ல இருந்து 16 மைனஸ் பண்ணும்போது 9ன்னு கிடைக்கும். √9ஓட வேல்யூ என்ன? 3. அதாவது இந்த ஒரு போர்ஷனோட ஹைட் மட்டும் 3. நமக்கு ரெண்டுமே சம பகுதிகளா பிரிக்கும். ஸோ அப்ப இதோட டிஸ்டன்ஸ் என்னவா தான் இருக்க போகுது? 3ஆ தான் இருக்க போகுது. அப்ப இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்றது ஒரு டயகனலோட சைடு. அப்ப 3 + 3 6 அப்படின்றத நமக்கான மற்றொரு மூளை விட்டமா இருக்கும். ஓகேங்களா? இதை 2ன்னு எடுத்தா அதை 1ன்னு வச்சுக்கோங்க, அதை 2ன்னு எடுத்தா இதை 1ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்ப நமக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 6 மீட்டர் என்பதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நீங்க இதுக்கு என்ன கமெண்ட்ல சொல்லணும்னா, ஏரியாக்கான ஃபார்முலா என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிருங்க. ரோம்பஸ் சாய் சதுரத்தோட ஏரியாவுக்கான ஃபார்முலா என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிருங்க நண்பா நண்பே. நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஆன்சர் வர்றப்போ ஒரு கரெக்ஷன் தெரியும். அது என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு தாயாருங்கிறது யாரு? மதரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எம்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? எம்ன்றது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? மகளின் வயதினை போல் 5 மடங்கு வயதில் பெரியவர்னு சொல்லியிருக்காங்க. அப்ப மகள்ங்கிறது டாட்டர், டின்னு எடுத்துக்கிறேன். சோ டியை விட எவ்வளவு டைம்ஸ் அதிகம்னு சொல்லியிருக்காங்க? 5 மடங்கு அதிகம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 5 டைம்ஸ் ஆஃப் டி. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? 2 ஆண்டுகளுக்கு பிறகு. ஓகேங்களா? 2 ஆண்டுகளுக்கு பிறகுன்றப்போ
அம்மாவுக்கும் 2 வயசு கூடி இருக்கும், பொண்ணுக்கும் 2 வயசு கூடி இருக்கும். அப்ப நான் எப்படி எழுதிக்கிறேன்? m+2 ஈக்குவல் டு d+2 எழுதிக்கிறேன். அப்ப என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, மகளின் வயது, அதாவது தாயாரின் வயது மகளின் வயதை போல் 4 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் 4 டைம்ஸ் எழுதிக்கிறேன். ஓகேங்களா? நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? தாயாரின் தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கு எம்முக்கு பதில் என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம்? 5 டைம்ஸ் ஆஃப் டின்னு சப்ஸ்டிட் பண்ணலாங்களா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் டாட்டரோட வயசு என்னன்னு கண்டுபிடிச்சிடறேன். ஸோ 5 டைம்ஸ் ஆஃப் டி பிளஸ் 2, 4 உள்ள மல்டிப்ளை பண்றேன். இப்போ 4 இன்ட்டு டி 4d பிளஸ் இந்த 4 2ஓட மல்டிப்ளை பண்ணும்போது 8ன்னு கிடைக்கும். நான் என்ன பண்றேன்? டி எல்லாம் ஒரு சைடும் வேல்யூல ஒரு சைடு கொண்டு போயிடுறேன். இப்போ 5 டைம்ஸ் ஆஃப் டி மைனஸ் 4 டைம்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு 8 மைனஸ் 2. அப்ப 5d இருந்து 4d மைனஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? dன்றது கிடைக்கும். 8ல இருந்து 2 மைனஸ் பண்ணா 6ன்னு கிடைக்கும். அப்போ மகளோட வயசுங்கிறது 6. இந்த 6 கொண்டு வந்து அப்படியே இதுல சப்ஸ்டிட் பண்ணா யாரோட வயசு கிடைக்கும்? அம்மாவோட வயசு கிடைக்கும். மதர்ங்கிற என்ன சொல்லியிருக்காங்க? 5 டைம்ஸ் ஆஃப் டாட்டர்னு சொல்லியிருக்காங்க. டாட்டரோட வயசு 6ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப 5 இன்ட்டு 6 30. பட் நமக்கு ஆன்சர்ல ஏதாவது இருக்கான்னு பாருங்க. 30 30 இயர்ஸ் என்பதுதான் சரியான விடை. 60 இல்ல. இன்கேஸ் 60 எப்படி கொண்டு வந்திருக்கலாம்? அம்மாவோட வயசை 2 மடங்கா மாத்தி 60ன்னு கூட ஆன்சரா போட்டிருக்கலாம். ஓகேங்களா? நமக்கான கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா 30 என்பதுதான் சரியான விடை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 30 தான், 60ன்றது கரெக்டான ஆன்சர் இல்லை. மேபி அவங்க எப்படி ஆன்சர் எடுத்திருக்கலாம்னா அதோட 2 மடங்கா கூட எடுத்திருக்கலாம். நமக்கான 4th கொஸ்டின் பாத்தீங்கன்னா 3 டைமென்ஷன் அளவியல் 3Dல கூம்புன்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்களேன். இரு கூம்புகளுடைய கன அளவுகளின் விகிதம், அதாவது 2 கூம்புன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு கூம்போட வால்யூம்கான ஃபார்முலா என்ன? கன அளவுக்கான ஃபார்முலா 1/3 πr²h என்பதுதான் கூம்போட கன அளவுக்கான ஃபார்முலா. 2 கூம்புன்றப்ப நான் என்ன பண்றேன்? R1 R2 H1 H2ன்னு எடுத்துக்கிறேன். ரெண்டுத்தோட ரேஷியோன்னு கொடுத்துருக்கப்போ நான் ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிக்கிறேன். ரெண்டுத்தோட வால்யூமே நான் டிவைட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 8/9ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1/3 1/3 கட் பண்ணிடலாம், பை கட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இரண்டாம் கூம்பின் உயரம், அதாவது H2ன்னு எடுத்திருக்கோம். இரண்டாவது கூம்போட உயரம் முதல் கூம்பின் உயரத்தை போல், அதாவது முதல் கூம்போட உயரத்தை போல 4 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 4 டைம்ஸ் ஆஃப் H1. அப்ப H2ங்கிறது என்ன சப்ஸ்டிட் பண்ணிடலாம்? 4 டைம்ஸ் ஆஃப் H1ன்னு இதுல சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அப்படி இருக்கப்போ ஆரங்கள் ரேடியஸோட ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். R1² இன்ட்டு H1 பை R2² இன்ட்டு 4H1. H2க்கு பதில் எப்படி சப்ஸ்டிட் பண்ணா? 4H1 சப்ஸ்டிட் பண்ணலாம். இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 8/9க்கு ஈக்குவலா இருக்கும். H1னையும் H1னையும் கட் பண்ணிடலாம். அப்ப நமக்கு டினாமினேட்டர்ல இருக்கிற 4 வந்து ஈக்குவல் டு ஆன்சர் போகும்போது என்ன ஆகும்? மல்டிப்ளிகேஷன்ல போகும். அப்ப எப்படி எழுதிடலாம்? R1² டிவைடட் பை R2² ஈக்குவல் டு 4 இன்ட்டு 8 32/9 அப்படின்னு எழுதலாம். இங்க பாருங்க பவர்ல ரெண்டுமே 2 இருக்கு. அப்ப ஈக்குவல் டு ஆன்சர் போகும்போது என்ன மாறும்? 1/2ன்னு மாறும். 1/2னாலும் ரூட்னாலும் நமக்கு சேம். அப்ப √32/9. அப்ப √32 எப்படி பிரிக்கலாம்? 16 இன்ட்டு 2, 16 2 மல்டிப்ளை பண்ணா 32 அப்படின்றது தெரியும். ஓகேங்களா? √9ங்கிறது அப்படியே வச்சுக்கலாம். 16ங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூ? 4ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் 16. ஸோ √2 ஸ்கொயரை கேன்சல் ஆயிரும். √2 மட்டும் அப்படியே வந்துடும். எப்படி சார் √2? இந்த இங்க இருக்கு பாத்தீங்களா 2, அது ரூட்டுக்குள்ள இருக்கு. அந்த ரூட்டோ தான் எழுதியிருக்கேன். டிவைடட் பை 9ங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூ? 3ஓட ஸ்கொயர் வேல்யூ. ஓகேங்களா? அப்ப ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும். நமக்கு அப்ப ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு? 4√2:3. அதாவது டிவிஷனாலும் ரேஷியோனாலும் சேம். ஓகேங்களா? 4√2:3 என்பதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நமக்கான கடைசி சம் பார்ப்போங்களா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இதோட 40வது காணொலி வீடியோ போட்டிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் இருந்து ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எவ்வளவு ஒர்த்தான சீரிஸ்ன்ட்டு. நமக்கான கடைசி கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஆவரேஜ் அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 6 தரவுகளின் சராசரி, அதாவது 6 பாயிண்ட்ஸ் இருக்கு. அதோட ஆவரேஜ் வந்து 45ன்னு கொடுத்துட்டாங்க. அந்த 6 பாயிண்ட்ஸையும் ஒரு பாயிண்ட்டையும் 4 நம்பர் கூட்ட சொல்றாங்க. கூட்டுறப்போ கிடைக்கிற புதிய சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிள். நான் ஒவ்வொரு நம்பரையோடையும் அந்த 4 ஆட் பண்றதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிடுறேன்? ஆவரேஜோட ஆட் பண்ணிடுறேன். ஏன்னா ஒரு நம்பரோடைய 4 கூட்டும் போது கண்டிப்பா சராசரியும் ஒரு 4 தான் கூடி இருக்கும். அதனால நான் டைரக்டாவே ஆவரேஜோட அந்த 4 ஆட் பண்ணிடுறேன். அப்போ நமக்கு கிடைக்கிற நியூ ஆவரேஜ் அப்படின்றது எவ்வளவு கிடைக்கும்? 49ன்னு கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 49 என்பதுதான் சரியான விடை.
ஓகேங்களா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல தேங்க்யூ நண்பா அப்படின்றத மட்டும் சொல்லிருங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.